எந்த பகுதியிலும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து பிரிவுகளுடைய மக்களும் பொதுமக்களும் மிகுந்த நல்ல வரவேற்பை அளித்தார்கள். என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சார், வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறதுல வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து தேர்தல் ஆணையம் அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. அது வரதான் செய்யும். பொறுத்திருந்து பாருங்க சார். மோடி வந்துட்டு ஒரு சில பிற மாநிலங்களில் வந்துட்டு இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசுறாருன்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலினும் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து குற்றச்சாட்டு. 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை பாரத பிரதமர் நடத்தினார். சார், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ராமநாதபுரம் பலாப்பழ சின்னத்தில் முதல் முறையாக போட்டிட்டு இருக்கீங்க. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்களோட அங்கே இது வரவேற்பு எப்படி இருக்கு? நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து பிரிவுகளுடைய மக்களும் பொதுமக்களும் மிகுந்த நல்ல வரவேற்பை அளித்தார்கள். என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சார், வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறதுல வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு குளறுபடி இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து தேர்தல் ஆணையம் அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. அது வரதான் செய்யும். முதல்ல ஒரு அறிவிப்பாங்க, ஒரு சதவீதத்தை வர திருத்தம் பண்ணி அறிவிப்பாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. சார், வெற்றி பிறகு அதிமுக வீழ்ப்பதற்கான நடவடிக்கை பொறுத்திருந்து பாருங்க. சார், மோடி வந்துட்டு ஒரு சில பிற மாநிலங்களில் வந்துட்டு இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசுறாருன்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலினும் காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து குற்றச்சாட்டு. 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை பாரத பிரதமர் நடத்தினார். எந்த பகுதியிலும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.